பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆயினும் அந்த முதல்ல இருந்து என்ன சொல்றாரு? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய்? அதுக்கு மேல வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுயப்புணர்ச்சிக்காரர், ஆண்புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எல்லோரும் அல்ல, பலர் அல்ல, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் கழுவப்பட்டேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் என்னையும் உங்களையும் கழுவி சுத்தமாக்கிற்று. இயேசுவின் நாமத்திலே தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்திலே தான் நாம் பிள்ளைகளாகும் உரிமையை பெற்றோம். இயேசுவின் நாமத்திலே தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். இயேசுவின் நாமத்தை நாம் அறிந்ததினாலும், இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கையிட்டதினாலும், இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினதினாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனோம். தேவனுடைய ஆவியினால் நாம் கழுவப்பட்டோம். ஆவியானவர் நம்மை கழுவினார். ஆவியானவர் சுத்திகரிப்பின் ஆவியானவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே மனிதர்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மக்களை சுத்திகரிக்கிறதிலே தான் கவனமாக இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஆவியினாலே கழுவப்பட்ட நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யப்பட்டோமா? ஆண்டவருடைய ஆவியினாலே கழுவப்பட்டோம். ஆவியினால் தேவன் நம்மை கழுவினார். ஆவியினால் தேவன் நம்மை சுத்திகரித்தார். ஆவியினால் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள். ஒரு சுத்திகரிப்பின் ஆவி, ஒரு சுட்டெரிக்கிற அக்கினி போல அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் அப்படியே சுட்டெரித்து பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரித்து, நம்முடைய எல்லா பாவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரித்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் சொல்றார். நீங்கள் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். விசுவாசிகளே, கர்த்தருடைய சபையே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கினார். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கழுவினார், பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாக்கினார். இயேசு வரும்போது குற்றமில்லாமல் இருக்கும்படியாக நம்மை பரிசுத்தமாக்கினார். இயேசு வரும்பொழுது நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாக நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்களாக்கினார். பரிசுத்தமாக்கின ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கினார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மை நீதிமான்களாக்கின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் நம்மை நீதிமான்களாக்கினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை நீதிமான்களாக்கினார். ஆம், உங்களை ஆண்டவர் நீதிமான் ஆக்கினார். என்னை ஆண்டவர் நீதிமான் ஆக்கினார். நம்மை ஆண்டவர் நீதிமான்களாக்கினார். நம்மை நீதிமான்களாக்கின ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை, கனத்தை, துதியை செலுத்துகிறேன்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நீதிமானாக்கினார். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டீர்கள், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே தம்முடைய சுத்திகரிப்பை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நிகழ்த்தினார். அதற்காக நான் ஆண்டவரை இந்த வேளையில ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீதிமான்களாக்கப்பட்டேன். நான் நீதிமான். ஆண்டவர் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். எப்படி? நான் பாவிதான். நான் எப்படி நீதிமான் ஆக முடியும்? ஆண்டவர் தான் என்னை ரத்தத்தினால கழுவினாரு. ஆண்டவர் தான் என்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் என்னை நீதிமான்னு சொல்றாரு. நான் ஒரு அநீதிக்காரன் தான். ஆனா ஆண்டவர் என்னை நீதிமான்னு அழைக்கிறபடியினால் நான் ஒரு நீதிமானாக, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களோடு இந்த இடத்துல இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்களாக்குகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்தாமே எங்களை நீதிமான்களாக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சமாதானத்தை தருவாராக. ஆமென்.